நாயே என்ன பாட்டுறது? இது என்ன பாட்டுறா? தெரியாதா? தெரியாது. இன்னொரு பாட்டு கண்டுபிடிச்சிருக்கான். என்ன பாட்டு? உம்மா 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 நீ கால போறது ஆடை இல்ல உம்மா நீ கால தூக்கி ஆடை இல்ல உம்மா. பாட்டு பிடிக்கல எனக்கு பிடிக்கலமா. எங்கடா வந்து எங்கடா கூட்டிட்டு போறவங்கள பத்துக்கு எப்படி அடுத்தபடியாக அவளுக்கு ஈடு கொடுத்தாடும் அபிநய சுந்தரி நாட்டு பேரொலி நம்ம திண்டுக்கல்ல சேர்ந்த சட்டக்கிரி கொச்சசொரி சங்கரி சிவசங்கரி அவளுக்கு எப்படி போடணும்? அவளுக்கு ஒண்ணு புதுசா நீ போடுற பாக்கலாம். புதுசா போற கண்ணால உன்னை உரம் கட்டுறா கதை காட்டியே ரொம்ப வாட்டி வாடிக்கிற அவன் இப்படி போறதா? எப்படி போனா? அடி போனாவனி நீ அல்லவோ கூந்தாவனி. இப்ப ஆயிடுச்சுமா இவளுக்கு இப்ப போடுறேன் பாரு. போடுவா ஆசைய காத்துல தூதிட்டு பாவட்டைய மேல தூக்கி விட்டு மேல ரெண்டு எம்பூது வாழா கண்டு என்ன மாசம் இல்ல என்ன மாசமா சொன்னி. அடுத்தபடியாக உங்கள் முன்னாடி ஆடிக்கொண்டிருக்கும் திரைப்பட்ட புகழ் ஆடிய புகழ் ரேடியோ புகழ் ஒலி புகழ் மற்றும் ரூம்பு புகழ் ராஜி புகழ் ராஜி புகழ் மீனாராஜி புகழ் திகாராஜி புகழ். ஏமா இப்ப ஒன்னதாம சொன்னது தப்பா எடுத்துக்காத பாப்பா. இந்த ஊருக்கு எத்தனை மணிக்கு வேலைக்கு வந்திருப்பீங்க நீங்க? நாங்க காலையில 7 மணிக்கு வந்துட்டோம். பாத்தியா? ஒவ்வொரு வீட்டுக்கும் 45 பேர் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. வீட்டுல தங்கறதுக்கு அவங்களுக்கே இடம் இல்ல. அதனால திருச்செந்தூர்ல பெரிய லாட்ஜ், அதுல உங்களுக்கு தனியா ஒரு ரூம்பு அவங்க 4 பேர் அங்க ரூம்ப கொடுத்து இல்லாம தூங்க உங்களை விட்டு இங்க இருக்கிற கமிட்டி தலைவர்களா இருந்தாங்கல்ல காவடி இவங்க கசடாக்காரங்க ஒரு 5 பேர் வந்தாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு ஏசி ரூம்பா கொடுக்குறீங்களே மேலக்காரங்க ஆட்டக்காரங்க நாங்க ஒரு 12 பேர் இருக்கிறோம் எங்க ஒரு ரூம் கொடுங்கன்னா ஓடிட்டு போட பொம்பளை பிள்ளைக்கு தாண்டா முத இடம் விட்டாங்க. சரி விடுங்க நமக்கு தாவாதான் கண்டிப்பா அதை நான் சொல்றேன். இதுக்குத்தான் அடங்கி கிடக்குது. சரிட்டு அவங்ககிட்ட கேட்டா உங்களுக்கு எல்லாம் ரூம் இல்லன்ட்டாங்க. தாவாத்திலே படுத்து தூங்குறான்ட்டாங்க. எல்லாருமே வெளியதான் படுத்திருந்தோம். 5 பேர் வந்தாங்க. வந்தாலும் உங்க ரூம் கதவை மட்டும் திறந்தாங்க. 5 பேர் சட்டன்னு உள்ள பூந்தாங்க. அப்படி ஒரு சவுண்ட். என்ன சவுண்ட்? கதவை சாத்தினது. என்ன சதுராக்காரங்க இவ்வளவு கோபமா போறாங்களா? அடிச்சு கொண்டு போடுவாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு பயம். என்னடா அந்த ஓட்ட வழியா கண்ணை வச்சு பார்த்தாங்கன்னு மாஞ்சு ஐயோ என்ன அட்டி எங்களுக்கு விழுந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு கொஞ்சம் எச்சரிக்கையில எட்டி பாத்துக்கிட்டாங்க. அந்த ஓட்ட வழியா பாக்குறப்ப சதுராக்காரங்க 5 பேரும் மாறி மங்கு போடுறாங்க. பாப்பா என்னத்த போடுறாங்க? ஆளாளு சீட்டை போட்டுட்டு இருக்கிறாங்களா? வெளியே வந்தாலும் ஏன்னா உங்களுக்கு ஆறதுக்கு இடமே இல்ல. எல்லாம் வீட்டுல போகும்போது திட்டுறாங்க. யாரு? நம்ம சேலத்தை சேர்ந்த அசின் செல்வி எப்படி உன்னை பார்த்த பின்பு நான் இல்லையே உன் நினைவி திரும்பினார் இல்லையே கொள்ளை கொன்ற அந்த நிலா என்னை கொண்டு தின்றதே அந்த வழி மீண்டு வந்ததே. அண்ணனா போகாதா? அம்மாவை சிமெண்ட் கான்கிரீட்டா போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. அண்ணனா போகாதோ? அண்ணனா எல்லாத்துக்கும் போகண்டா. அவளை பார்க்கும்போது உனக்கு எப்படி வருது? எனக்கு இவளை பார்த்தா எனக்கு எப்படி வருது? எப்படி பாடுவா? இவளை பார்த்தா நீனு மெலோடியில போட்ட நான் படுக்கிறேன். எனக்கு அதான் பிடிக்கும். ஏமா உன்னை பார்த்தா நானும் ஒரு
மெலோடி போடுவோம் அவன் தான் மெலோடி அவன் பழசு சந்தைக்கு போட்டான் வந்த மாடு தண்ணி போட மாட்டேங்குது சந்தைக்கு வந்த மாடு தண்ணி பாட்டு அடியே மனம் நில்லுனா நிக்காதடி என்னை கண்டு நீ சொத்தாதடி கபால போடாம கபாலி கேட்டாம